வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. வாங்க கடையை பற்றி அப்படி சொல்லுங்க. ஓகே அப்படி அங்கே பங்கு சொல்லுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா பூமித்ராவுடைய நர்சரி டூர் தான் பார்க்க இருக்கோம். ஸோ பூமித்ரா என்ன மாதிரி செடிகள் வச்சுருக்கோம், பூமித்ராவில் என்ன மாதிரி சர்வீசஸ் கொடுக்க போகிறோம், பூமித்ராவுடைய சிறப்பான செடிகளை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ண இருக்கேன். மிஸ் பண்ணி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செடி வளர்க்க ஆர்வமாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து விடுங்க. அப்படி உள்ளே இருந்து வந்துடலாண்ணே. இப்போ நம்ம பார்க்க போகிறது இண்டோர் ஏர் பியூரிஃபையர் செக்ஷன் ஒன்று வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வெறும் இண்டோருக்குள்ளே வளர்க்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் பால்கனியில் இருக்கக்கூடியவங்களுக்கு செடி வளர்க்க இடம் இல்லைன்னுவாங்க. ஸோ அவங்களுக்காகவே பால்கனிலையும் மாடியிலையும் வளர்க்குறதுக்கும் செடிகள் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் பார்க்குறது எல்லாமே இண்டோர் ஏர் பியூரிஃபையர் செக்ஷனு. கிட்டத்தட்ட ஒரு 10,000 சதுரடிக்கு ஃபுல்லாகவே வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கக்கூடிய செடிகள், காற்றை உள்வாங்கிட்டு நம்மளுக்கு ஆக்சிஜனை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய செடிகள், கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி ஆக்சிஜனை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய செடிகளை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட ரகங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறோம். குழந்தைங்க பிடிச்ச மாதிரி மூன் கேக்டஸு, சக்லன் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேம்பு, வாஸ்து மூவின்னு சொல்லக்கூடிய பேம்பு, ஸ்பைரல் பேம்பு, லக்கி பேம்பு பார்த்துருப்பீங்க, 2 லேயர் 3 லேயரு. அதுலேயே இது வந்து இந்த மாதிரி போர்டில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டாக வந்து ஆஃபீஸ் டேபிளே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் ஐடி பார்க்கெலாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அவங்களோட டேபிள் டாப்பில் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கலர் கல்லெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், வளர்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி மாற்றினா போதும், அது எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. அதே மாதிரி இண்டோரில் பூ வேணும், பெட்ரூமில் நான் பூ வச்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க, செமி ஷேடு எனக்கு வெயிலே இல்லை, பால்கனி வெளிச்சம் தான் இருக்குது, கலராக ஃப்ளவர் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இந்த மாதிரி அந்தூரியம்ஸில் ஒரு 5 கலர்ஸ் இருக்குது. இந்த ஒயிட் ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பீஸ் லில்லின்னு சொல்லக்கூடியது. இது இண்டோர் ஆக்சிஜன் பிளான்ட்டு தான். இதுவும் ஈஸியாக வளர்த்துக்கலாம் உள்ள. அதே மாதிரி வாஸ்துவுக்கு சீனர்கள் பெருசாக நம்பக்கூடிய மரம் இது வந்து ஈஸ்ட் ஏஷியாவை பூர்வீகமாக கொண்ட மரம், பச்சீரான்ற பேர். இது சைனீஸ் வந்து லக்கி மணி ட்ரீன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா 5 செடி சேர்ந்த மாதிரி ஒரு காம்போ, ஒரு பாட்டாகவே இருக்குது. ஈச்சே 550 750 வைப்பாங்க. நம்ம இது காம்போவே பார்த்திங்கன்னா 1200 கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா ஸ்பைரல் பேம்பு, பவுலோட 3 சேர்த்து 1000 rupees வரும். இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 699 700க்கு நீங்கள் அப்படியே அந்த செட்டு வாங்கிக்கலாம். அதில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ஸ்டோன்ஸ்லாம் வந்துடும் உங்களுக்கு. இது பாருங்கள் 3 லேயர் லக்கி பேம்பு, நல்லா ஹெல்த்தியாக செடி சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 400 விற்கிறாங்க. நம்ம உங்களுக்கு 300ல் இந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆஃபரில் எடுத்துக்கலாம். இல்லைனா ரெகுலர் ப்ரைஸ் 350. அது இதுவுமே கலஞ்சியோ பிளான்ட்ஸு, அதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. செமிஷேட் பால்கனிக்கு ரொம்ப சூட்டபிளான பிளான்ட்டு. வேறே இல்லாமல் காற்றுல மட்டுமே இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்து வளரக்கூடிய செடி இதுதான் ஏர் பிளான்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இதை உங்களுடைய கம்ப்யூட்டர் டேபிளில் வச்சுக்கலாம். இது 15 நாளைக்கு ஒரு தடவை லைட்டாக தூரமாக வச்சு ஸ்ப்ரே பண்ணால் போதும். தண்ணியை இவ்வளோ தூரத்தில் வச்சு இங்கே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த பனிச்சாரலே போதுமானது. அதிலே மூன் கேக்டஸ், கேக்டஸ் வெரைட்டிஸ்லேயே பார்த்திங்கன்னா பால் கேக்டஸ் இருக்குது. இதில் வந்து சன்சிவேரா ஸ்பெஷலாக ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, டேபிள் டாப்பில் கம்ப்யூட்டரில் சிஸ்டமில் அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி செடிகளை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து லெவலில் குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். சேம் டைம் ஆக்சிஜனை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய சன்சிவேரா, மதர்லா டங்குன்னு சொல்லுவாங்க, ஸ்னேக் பிளான்ட்டுன்னு கூப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா சின்ன சைஸ். இதுலேயே ஒரு 4 சைஸஸ் வச்சுருக்கோம். இது டேபிள் டாப்புக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி ஜிஜி ஜாமியாகுலிஸ் லித்தோகுலிஸோடைய ஜிஜி பிளான்ட்டு, இது ஜிஜி க்ரீனு, இது ஜிஜி பிளாக், அதுலேயே 2 கலர்ஸ் இருக்குது. ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஸ்னேக் பிளான்ட்டில் டால், ஸ்னேக்லேயே இது டிராஃப்ட்டு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் பால்கனி இண்டோரில் வைக்கிறதுக்கான ஒரு ஒயிட் கலர் வர மாதிரி பிளான்ட்ஸ். இது எல்லாமே டைபன் பாட்சி, அக்லோனிமாஸ், தாய்லாந்து வெரைட்டிஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாயிண்ட் செட்டியா, இலையே பூவாக மாறக்கூடிய செடிகள். இலையே வந்து பூவாக பார்க்குறதுக்கு அழகாக ரெட்டு பிங்க் கலரில் வரும். இது எல்லாமே இண்டோரில் வைக்கிறது. ஆமாம், இண்டோர் செமிஷேட் பால்கனியில் வைக்கிறது. இதை பார்க்குற ஹேங்கிங் பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி செடிகளில் தொட்டிகளில் கூட
நீங்கள் செடிகள் வளர்த்துக்கலாம். உங்களுடைய பால்கனியில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். 120 150 ரேஞ்சில் பாட்ஸ் இருக்குது. ஆஃபீஸில் பிளான்ட் வைப்பீங்க, நிறைய ஆஃபீஸில் பார்த்துருப்பீங்க, மாலில் பார்த்துருப்பீங்க, செடிகளை வந்து உள்ளேயே வச்சுருப்பாங்க, லாங் லாஸ்டிக்காக வளரும், ஒரிஜினல் பிளான்ட்டே வைப்பாங்க. இப்போ சமீபமாக ட்ரெண்டிங்காக வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சாலும் லைவ் பிளான்ட் வைக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் எக்கச்சக்கம். அதை தொட்டு பார்க்கலாம், இதை வந்து சுவாசிக்கலாம், நம்ம வெளியேறக்கூடிய காற்றை எடுத்துகிட்டு நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சேம் டைம் அது ஒரிஜினல் தான். இது இண்டோரில் வைக்கக்கூடியது, செமிஷல் வைக்கக்கூடியது. ரேடமேச்சர்னு சொல்லக்கூடிய சைனா டால்னு சொல்லுவாங்க. இதே ஒரு 5 அடி ஹைட் வரைக்கும் இருக்குது நம்மக்கிட்ட. இல்லை மாஸ்டிக், இதுவுமே இண்டோரில் வளர்க்குறதுக்கு, பால்கனியில் வளர்க்குறதுக்கு, உங்களுடைய ஃப்ளோர் ஸ்டெப்ஸில் வச்சு வளர்க்குறதுக்கு, வெயில் கம்மியாக இருக்கிற இடங்களில் வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி செடிகள் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும். அங்கே போயிடலாமா? அந்த செக்ஷன் மழைநாள செடியில் ஒதுக்கி வச்சுருக்கோம். அக்லோனிமாஸில் நிறைய வெரைட்டி அங்கே காட்டுனேன். இதில் பார்த்தீங்கன்னா அக்லோனிமாவில் லிப்ஸ்டிக் இருக்குது, தாய் ரெட் இருக்குது, தாய் பிங்க் இருக்குது, தாய் ஸ்னோ ஒயிட் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு இலையுமே ஒரு அழகாக இருக்குது, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம கடவுள் படைக்கப்பட்ட இந்த படைப்பில் பிரபஞ்சத்தில் இந்த மாதிரி இயற்கையினுடைய அழகு இந்த இலைகள் மூலியமும் நம்மளால் ரசிச்சுக்க முடியும். ஸோ இது காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்க வேணாம். ஜஸ்ட் 350 250 ஸ்டார்ட் ஆகி 350 450 சைஸஸில் இருக்குது. வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இண்டோர் பிளான்ட் ஸ்டார்ட் ஆகிறது பூமி திரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபீஸ்லேருந்தே இண்டோர் பிளான்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அவுடோர் பிளான்ட்டும் நம்மகிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. அடுத்தது நம்ம அவுடோர் தான் போகிறோம். வாங்க இண்டோரில் இன்னும் என்னெல்லாம் இருக்குன்றதை காட்டுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 feet ஹைட்டில் இருக்கக்கூடிய பாட்டட் பிளான்ட்ஸு. ஷோரூம் வச்சுருப்பீங்க, இன்டீரியர் ஆர்கிடெக்டாக இருப்பீங்க, உங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி செடிகள் மூலிமா இன்டீரியர் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான பிளான்ட் மட்டும் கிடையாது, அதுக்கு தேவையான பார்ட்ஸுமே வந்து பிளாஸ்டிக்லேருந்து ஃபைபர் வரைக்குமே எல்லாமே ஒரே இடத்துல வந்து வாங்கிட்டு போகலாம். சென்னை சிட்டிக்குள்ளே 1 ஏக்கரில் இருக்கக்கூடிய நர்சரின்னு பார்த்தீங்கன்னா பூமித்ரா தான். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரப்பர் பிளான்ட், இண்டோரில் வைக்கக்கூடிய ரப்பர் பிளான்ட்டு. ஆக்சிஜன் ப்ரொவைடர் தான், நாசா ரெகனைஸ் பண்ண பிளான்ட்ஸ் தான். அதுலேயே பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் இருக்குது. இது ஒரு கலரு, இது ஒரு கலரு, இது ஒரு கலரு. ஸோ 4 கலர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாம் ட்ரீயில் பார்த்தீங்கன்னா இது வந்து கிங் பாம்னு சொல்லக்கூடிய டேபிள் டாப் வெர்ஷன். பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட ஷூட்ஸ் இருக்குது. ஸ்லோவாக தான் வளரும். மற்ற அரிக்கா பாம்லாம் பார்த்தீங்கன்னா டாலாக அந்த மாதிரி வளரக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக ஸ்லோவாக தான் இருக்கும். உங்களுடைய டிவி ஸ்டாண்டு கிட்ட, உங்களுடைய டிவி யூனிட் டைனிங்கில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு பச்சை செடி இந்த செடியோட உணவு எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸாக உணவு எடுக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் செடிகள். போன்சாய் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜப்பானியர்கள் வந்து சீர்வரிசையாக கொடுப்பாங்க. ஜென்ரேஷன் 3 தலைமுறை 4 தலைமுறையாக ஒரு மரத்தை தொட்டிலேயே வளர்த்து அதை அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி எஸ்ஐபி பிளான்னே சொல்லலாம். நம்ம எஸ்ஐபியில் போட்டு காசு மியூச்சுவல் ஃபண்டில் போடுற எப்படி பணம் வளருதோ, இந்த மரமும் அந்த மாதிரி வளர பணம் தான். இது 400லேருந்து 10,000 வரைக்கும் நம்ம மரங்கள் வச்சுருக்கோம். இதுவும் போன்சாயை சேர்ந்தது தான். இது பார்த்தீங்கன்னா முராயா பனிக்குலட்டன்னு சொல்லக்கூடிய மது காமினி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக தொட்டிக்குள்ளே இருக்காமல் இருக்கும். இதுக்கு போன்சாய் பாட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அதோட அழகே தனியாக இருக்கும். கீழே கூழாங்கல், சின்ன சின்ன மினி டாய்ஸ்லாம் வச்சு செட் பண்ணலாம். டெரரிங் மாதிரி அழகாக ரெடி பண்ணலாம். இது எல்லாமே இது செமிஷேடு. இப்போ காரணம் செமிஷேடு. இந்த போன்சாய் எல்லாமே செமிஷேடு. மேலே தொங்குறது எல்லாமே ஹேங்கிங் பாட்ஸு. டர்ட்டில் வைன், மணி பிளான்ட், மார்பிள், மணி பிளான்ட், கோல்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹேங்கிங் பிளான்ட்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கோம். அவுட்டோர் ப்ளஸ் இன்டோர்னு. மூங்கில் செடி பார்த்துருப்பீங்க, வெயிலில் வச்சுருப்பாங்க. வெளியில் இருக்கும், ஹைட்டாக உயரமாக 30 அடி 50 அடி வரைக்கும் வளர்ந்து பார்த்துருப்பீங்க. இது இண்டோரில் வளர்க்கக்கூடிய மூங்கில், லக்கி மில்கி பேம்புன்னு சொல்லக்கூடிய இது ஒரு மூங்கில் வகையை சேர்ந்தது. இண்டோருக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இலையை பார்த்தீங்கன்னா தெரியும், ரஃப்பாக இருக்கும். ஸோ ஈஸியாக வளர்க்குறதுக்கு இந்த செடியெலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 250லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது.
இதில் அரிக்கை பம்ப் மினி ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 150 ஸ்டார்ட் ஆகுது. இது சாங் ஆஃப் இந்தியா வெரிகேட்டட் சாங் ஆஃப் இந்தியா ஜமைக்கான்னு சொல்லுவாங்க. இது வெரிகேட்டட் அதில் 2 பிளான்ட்டு நல்லா பெரிய பாட்டில் இருக்குது. ஆஃபீஸ் உள்ள வைக்கிறதுக்கு செமிஷனில் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் 450க்கு நீங்கள் பாட்டோடவே எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இலையை கட் பண்ணி விட்ட மாதிரி டிசைன் பண்ண மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ப்ரோடோடென்ட்ரான் மான்ஸ்டாரான்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான இண்டோரில் வளரக்கூடியது. செவத்தோரத்தில் ஏற்றுனீங்கன்னா செவரு, மரத்தில் ஏற்றினா மரம் ஃபுல்லாகவே அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஈரத்தை இழுத்து மரம் ஃபுல்லாகவே வளரக்கூடியது. ஒரு செமி ஷேடில் ட்ரோபிக்கல் லிவிங்காக இருக்கணும் நம்ம வீடு, நல்லா டிசைன் பண்ணியிருப்பீங்க. நிறைய பெரிய பெரிய ஆர்கிடெக்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணக்கூடிய செமி ஷேட் பிளான்ட்டில் இது கண்டிப்பாக முதல் இடத்தை பிடிச்சிருக்கும். ஏன்னா அதனுடைய அழகு அது மாதிரி ப்ளோடோடென்ட்ரானில் 40க்கும் மேற்பட்ட வெரைட்டி இருக்குது. ஒன்றா வெரைட்டி இது. அதுலேயே இது ரெட் ரூபி, கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டெம் எல்லாமே ரெட் கலரில் இருக்கும். இதுவும் ப்ளோடோடென்ட்ரான் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு வெரைட்டி தான். அதே மாதிரி பேர்ட் ஆஃப் பாரடைஸ்னு சொல்லக்கூடிய செடி, இது அழகாக பறவை மாதிரியே அதனுடைய பூக்கள் பூத்துதுன்னா அவ்வளோ கலர் அழகாக இருக்கும். எல்லோ ப்ளூ கலந்த மாதிரி, ஒயிட் கலந்த மாதிரி ஃப்ளவர் வரும். இது பார்த்திங்கன்னா இது செமி ஷேடு இண்டோரில் வளர்க்கக்கூடிய ஃபிடில் லீஃப் ஃபைகாஸ்னு சொல்லக்கூடிய செடி. இது பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய செடியை வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு 250 சேல் பண்ணுறது, ஆஃபரில் 200க்கு கொடுத்துடலாம். இதுவும் ப்ரோடக்டில் மாஸ்டிக் போட்டு வச்சுருக்கோம். ரெட் ரூபியில் புது இலை வரும்போது இளம் சிகப்பில் இப்படி வரும், போக போக பச்சையாக மாறிடும். அந்த மாதிரி ஷூட்ஸ் அதில் பிடிச்சி இறக்கிக்கும் அப்படியே மாஸ்டிக்கு. அலகேஷியாவில் இது ஒரு வெரைட்டி, இது ஒரு ப்ளோடோடென்ட்ரானில் இது ஒரு வெரைட்டி. இப்போ இண்டோர்லாம் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கும். குளியல் அறையில் பாம் ட்ரீ வைப்பாங்க. ஸோ இது வந்து பேம்பு பாம், கேன் பாம்னு சொல்லக்கூடியது டால் வெர்ஷன். இது பார்க்கறதுக்கு மூங்கில் மாதிரியே ஸ்டெம்ஸ் இருக்கும், கரும்பு மாதிரியே வரக்கூடியது. இலை வந்து இவ்வளோ தான் வளரும். ஸ்லோ க்ரோத்து. வீட்டுக்குள்ளே பாத்ரூமில் ஒரு ஜன்னல் இருக்கும், ஜன்னல் வெளிச்சத்தில் வச்சு பாத்ரூம்லேயுமே குளிக்கும்போது அதை பார்த்துக்கிறாங்க. இப்போது இது பாத்ரூமில் கிடையாது, எல்லா இடத்துலையுமே இண்டோரில் யூஸ் பண்ணிக்கலாம். வெளிச்சம் அதிகமாக தேவை கிடையாது, செமி ஷேடு தான், இடத்தையும் அதிகமாக ஆக்குபை பண்ணாது. அதே மாதிரி குறைஞ்ச வெளிச்சத்தில் ஸ்லோவாக வளரணும், நல்லா திக் லஷ் க்ரீனாக இருக்கணும்னா இந்த ரேபிஸ் எக்ஸல்ஸா இது பார்த்திங்கன்னா அப்படி தான் வரும். பார்க்க டென்சிட்டி வரும். ஒரு தொட்டியில், பெரிய தொட்டியில் போட்டிங்கன்னா நல்ல ஒரு 3 அடி 4 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடியது செடி. வந்து இதுவுமே இண்டோர் செமி ஷேடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அதில் போயிருமா. ட்ரோபிக்கல் செட்டப், கார்டன் செட்டப் பண்ணணும்னு பார்க்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைலாம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு கலரு, மேலே ஒரு கலராக இருக்கும். கலத்தியா லூத்தியா ஃபேமிலியில் சேர்ந்த ஒரு 4க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் எடுத்து வந்திருக்கோம். இது ஒரு செடி, இது கலத்தியா லூத்தியா. ஸோ இந்த பெரிய இலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரோபிக்கல் கார்டன் செட் பண்ணும்போது இந்த சின்ன இலையும் யூஸ் பண்ணலாம். அது போக ஏற்கனவே இண்டோரில் காட்டக்கூடிய செடி எல்லாமே மறைமுக வெளிச்சத்தில் வளரக்கூடிய கார்டன் செட் பண்ணும்போது பயன்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் கிடையாது, அதோட இந்த இலையோடு சேர்த்து உங்களுடைய செமி ஷேடு மரத்துக்கு கீழே செடி வச்சுருக்கேன், எனக்கு பூ வேணும் ஆனால் பூக்க மாட்டேங்குது, வெயில் உள்ளே வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மறைமுக வெயிலில் பூக்கள் பாருங்கள் எப்படி பூத்துருக்கான்ட்டு. இது பார்த்திங்கன்னா இது பேர் எலிகோனியா ஸ்பெசியூசியா, எலிகோனியா ஆரஞ்சு, அந்த மாதிரி உங்களுக்கு டபுள் கலர் எலிகோனியா. இது எல்லாமே செமி ஷேடுக்கு சூப்பராக சூட்டபுளாக இருக்கும். இந்த இலைகளோட கலத்தியா ப்ளஸ் எலிகோனியாலாம் போட்டு பண்ணும்போது ஒரு ட்ரோபிக்கல் லுக்கு வரும். அதோட நடுவில் வந்து பாம் ட்ரீயை வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். வெயில் நல்லாவே போடும். அந்த இடத்துல எனக்கு ஒரு ட்ரோபிக்கல் லுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மரங்களை நான் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இந்த மாதிரி செடியில் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் வந்து நாங்களே எங்கள் டீம் பூமித்ரா டீமே செட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எங்களுடைய காணொலியை போய் பார்த்தீங்கன்னா பூமித்ரா சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.